மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார கூட்டம் ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து பிரதமர் மோடி பேசியிருக்கார். திமுக, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், தேசிய எல்லாமே தேசிய கட்சி, ஸ்டேட் பார்ட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கானது. கொள்கை ரீதியான கூட்டணி. அங்கே கொள்ளை ரீதியான கூட்டணி. கேஸ் இல்லாத யாரும் ஒரு அந்த கூட்டணியினுடைய தலைவர்களை சொல்லுங்கள். ஜனநாயக திரைப்படத்தில் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரா இல்லை பாஜக எதிராக இருக்கிறாரா? மோடிக்கு எதிராக குரல் கொடுத்து விட்டார். இப்போது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பெரிய எதிரியாக கருதப்பட்ட டிடிவி தினகரனை கைகோர்க்க வச்சிருக்கு. துப்பாக்கி முனையில் இவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்குவதற்கு ஒன்று சேர்க்குதுல ஒரு இமேஜ். அதாவது அதிமுக பிரிந்து போன அதிமுக எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாரும் ரெட்டலையில் நிற்பாங்களா? பொதுவாக தமிழகத்திலிருந்து வரக்கூடிய குரல் என்னன்னா, போதுமான நிதியை விடுவிக்கல ஒன்றிய அரசு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, கல்வி அமைச்சர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பலதரப்பட்ட எதிர்கட்சிகளும் குற்றம் சுமத்துக்கின்றன. ஆனால் பிரதமர் மோடி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. 7 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்ததா சொல்றாரு. பொய் பேசுறது உண்மை பின்னணி ஏதாவது இருக்கு? பொய் பேசுறதுலேயே உலகத்திலேயே சிறந்த அவார்டு கொடுக்குறதுன்னு அது மோடிக்கு தான் கொடுக்கணும். காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு முத்தழகன் பங்கு பெறும் கேள்வி களம். இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார கூட்டம் ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அதில் பிரதமர் மோடி பேசுறது பல்வேறு தரப்பட்ட சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதிர்கட்சினாவே விமர்சனம் பண்ணுறது சகஜம். ஆனால் மோடி எப்பயுமே இயற்கைக்கு மாறான, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு வன்மத்துடன் தான் அவர் எப்பயுமே பேசுவார். தேர்தலுக்கு தேர்தல், மாநிலத்துக்கு மாநிலம் அவருடைய பேச்சும் செயலும் மாறுபட்டுக்கிட்டு இருக்கும். அங்கே ஒன்று பேசுவார், இங்கே தமிழகத்துக்கு வந்தால் ஒன்று பேசுவார். குறிப்பாக கடந்த ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொன்னேன், ஒரிசாவில் பேசும்போது நம்மளை திருடன்னு சொல்கிறாரு. அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு அவர் நினச்சிக்கிறார். தமிழக மக்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. அதாவது இந்தியா இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர் உறுதிமொழி எடுத்து அவர் பதவி பிரமாணம் செய்திருக்காரோ அதை மீறி பேசுகின்ற ஒரே பிரதமர் நம்மளுடைய நரேந்திர மோடி. மதுராந்தகத்தில் இப்பொழுது தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. இது அவசரமாக பயமுறுத்தி இந்த கத்தி முனையில் திருட்டும்பாங்களே, அந்த மாதிரி எல்லா கட்சியும் அவர் கூட்டணியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் என்னென்னா அவர் மேலே வழக்கு இருக்குது, அதனால் அவர் கூடுகிறாரு. அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற வாசன், இவருக்கு மேலே கேஸு போட்டுரும்னு சொல்லி அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறது வாசன் மட்டும்தான், ஜி.கே. வாசன். அதே மாதிரி மீதியெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனம்னு சொல்லி நில ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கின்ற பச்சைமுத்து. அதை விட கேவலம் அவருடைய கூட்டணி கட்சின்னு சொல்கிறாங்க. அவங்க மேடையிலேயே ஏற முடியல. போலீஸ் இல்லை அதெல்லாம் போலீஸ்காரர் அனுமதி. நாமளும் போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பச்சைமுத்து தெரியாதா? பச்சைமுத்து தெரியும். அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாருன்னு சாதாரண போலீஸ்காரனுக்கு கூட தெரியும். அதுவும் மதுராந்தகத்தில் இருக்கிற எல்லா போலீஸுக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் அவங்க மேடைக்கு போகிறதுக்கு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதையும் அவர்கள் சமாளிக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சியில் இருந்துட்டு மேடைக்கே ஏன் போக முடியாது இருக்கிறது கூட வெளியே. ஏன் அப்படின்னா, உங்கள் கண் எதிர்க்க அந்த ஏரியை மறித்து பூரா காலேஜை கட்டி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அடுத்தது ஏசி சண்முகம், எல்லாருமே ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்டு, ஜெயலலிதாவால் விரட்டி அடிக்கப்பட்டு, அவருடைய கல்லூரி கட்டுவதற்கெல்லாம் அரசு நிலங்களை, புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சதை நம்மளுடைய இன்றைய தலைமைச் செயலாளர் இருக்கிற சகோதரி ஐஏஎஸ் அவர்கள் தான் அந்த ஏசிஎஸ்னுடைய காலேஜ் இதை அந்த நீர்நிலைகளை கட்டியிருக்காருன்னு சொல்லி புல்டாசரை வச்சு உழைச்சாங்க. இவர்கள் தான் அவர் சொல்லுவாங்க. இப்போ மகாராஷ்டிரத்தில் எடுத்தாலும் சரி அல்லது வேறு மாநிலங்கள் எடுத்தால் யாரும் யோக்கியமான அரசியல்வாதியை மோடி சேர்ப்பதில்லை, அவங்ககிட்ட இல்லை போகிறதில்லை. எல்லாத்தையுமே மிரட்டி அடிபணியை வச்சு அவர் மகாராஷ்டிரத்தில் ஒரு கட்சியை 2 கட்சியை 2ஆக உடைக்கிறாரு. அதன் மூலிமா அவங்கள ஜெயிக்க வைக்கிறாரு.
அவங்கள சிஎம் ஆக்குறாரு. பாஜக மகாராஷ்டிராவில் கட்சியை உடச்சிச்சு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏக்நாத் ஷிண்டே மாதிரி இவரை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க போகிறாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக எல்லாம் சேர்த்துக்கிட்டுல இருக்குது. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பெரிய எதிரியாக கருதப்பட்ட டிடிவி தினகரனை வந்து கைகோர்க்க வச்சிருக்கு. துப்பாக்கி முனையில் இவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்குவதற்கு மக்களுடைய ஒரு இமேஜ், அதாவது அனைத்து இந்த அதிமுக பிரிந்து போன அதிமுகலாம் ஒன்றா சரி எல்லாரும் ரெட்டலையில் நிற்பாங்களா? இப்போ சொல்கிறீங்க இவங்க எல்லாம் ரெட்டலையில் நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதையும் மோடி செய்வார். ரெட்டலையில் நின்னா தான், ரெட்டலை போட்டால் தான் ஓட்டு வரும் அப்படின்னு நினைச்சு கவலை நம்மளுக்கு தேவை இல்லை, நம்மளுக்கு தேவை அரசியல் அதுதானே. இப்போ என்ன அந்த கூட்டணியில் வந்து இணைக்கிறாங்க. இப்போ இணைக்கிற வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க. இப்போ இதில் பிரதமர் மோடி சொன்ன மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுக்கு வருவோம். இதில் வந்து காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதியை விட 7 மடங்கு அதிகமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருக்கும்போது நிதி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாரு. அப்போ ஆனால் பொதுவாக தமிழகத்திலிருந்து வரக்கூடிய குரல் என்னென்னா போதுமான நிதியை விடுவிக்கல ஒன்றிய அரசு அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பலதரப்பட்ட எதிர்கட்சிகளும் குற்றம் சுமத்துகின்றன. ஆனால் பிரதமர் மோடி வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. 7 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்ததா சொல்கிறார். பொய் பேசுறது உண்மை பின்னணி ஏதாவது இருக்கு? பொய் பேசுறதுலேயே உலகத்திலேயே சிறந்த அவார்டு கொடுக்குறதுன்னு அது மோடிக்கு தான் கொடுக்கணும். தொடர்ந்து நீதிமன்றம் போயிருக்கிறாங்க சார். நீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்குது. இந்த ஊரக வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதி கொடுக்கல, இதிலிருந்தே நாள் குறைச்சி 60 நாள் 70 நாள்னு 10 வருஷமாக பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு பேரை மாற்றி இப்போ நிதி கொடுக்குறேன், இதை 125 நாள் ஆக்குறேன். 100 நாள் கொடுப்பதற்கே உனக்கு வக்கு இல்லை, அதுக்கு பணம் கொடுக்கல. இதை எப்படின்னா இப்போ இந்தியா பூரா அன்னை சோனியா காந்தி தலைமையிலான டாக்டர் மன்மோகன் சிங் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள், யார் ஒருவேளை சாப்பாட்டுக்கு உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுக்கின்ற உறுதியளிப்பு திட்டம், அதை சட்டமாக்கினது நாங்கள் கூப்பிட்டு வந்து சட்டமாக்கணும். எல்லாத்துக்கும் உணவு வேணுங்கிறது சட்டம். இப்போ உங்களுடைய பிரச்சனை வந்து மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறதா இல்லை அவங்க வந்து 100 நாள் அதிகமாக நாட்களை வந்து அதிகரிக்கிறதா? அந்த பேர் காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்திய அந்த ஒரு பெருமை இப்போ பாஜகவுக்கு போயிடுதுன்னு ஒரு அச்சம் இருக்குதா? கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அதாவது பெருமை தலைவர்களுடைய பெருமைகளை மறைப்பதை முதல்ல எதிர்க்கிறோம். அது காந்தி பேருக்கு நீ காந்தி பேருக்கு ஏன் இந்த 12 வருஷமாக நீங்கள் அதுக்கு நிதி கொடுக்கல? நிதி கொடுத்துருந்தீங்கன்னா அப்புறம் இப்போ பேரை மாத்திரம்னா ஏதோ ஒரு ஏன்னா அவங்கக்கிட்ட லீடர் இல்லை. இந்த தேசத்திற்காக போராடிய தியாகம் செய்த தலைவர்கள் பிஜேபி கிட்ட இல்லை. அதுக்கு ஒரு பேரை வைக்கிறான். நாடாளுமன்றத்துக்குள்ளேயே காந்தியை கொலை பண்ணுறதுக்கு துணையாக இருந்தவர்களுக்கு சிலை வைத்தவர்கள் அவர்கள். எங்ககிட்ட இருக்கிற தலைவர் வல்லபாய் பட்டேல் எடுத்துகிட்டு போய் தான் சிலை வச்சு அவன் கொண்டாடுறான். இங்கே இருக்கிற திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுறதுக்கு முயற்சி பண்ணவர்கள் அவர்கள். ஏனென்று சொன்னால் பிஜேபிக்கு அவர்களுக்கு சொல்லுவதற்கு இல்லை. ஏதோ ஒரு ஜாதி மதம் வச்சு மக்கள் அரசியல் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பிஜேபியினுடைய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த மக்களை பிரிவினையாக்கி கட்சியை பிரிவினையாக்கி இப்போ ராமதாஸை உடைச்சிட்டாங்களா? ஏன் ராமதாஸையும் அன்புமணி ஒன்றா சேர்க்க பாஜகவா என்ன? இல்லை அவங்களுக்கு குடும்ப பிரச்சனை, அது கட்சி பிரச்சனை, அதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டாக உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வா 2 பேர் சேர்ந்துருங்கன்னு அட்வைஸ் பண்ணலாமே. இல்லை பிரிச்சது யாரு? பிரிச்சது பாஜக. இதுதான் பாஜக தான் எல்லாத்துக்கும் பின்னணியில் பாஜக. அன்புமணி சொல்கிறாரு திமுகன்றாரு. அன்புமணி வந்து பாமக உடச்ச திமுக தான் குற்றம் சுமத்துறாரு. சார் கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி கடந்த 2 தேர்தல்லையும் தொடர்ந்து 3வது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதில் வந்து தெரிஞ்ச இந்த கூட்டணி ஜெயிக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி வாசனும் டாக்டர் அன்புமணியும் எனக்கு தெரியும் அன்புமணி வீட்டில் டாக்டர் வந்து டிஎம்கே அலையன்ஸ் வரணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அது இப்போ வேண்டான்னு சொல்கிறது அன்புமணி. ஏன்னா அவர் மேலே பயம் இருக்குது. அது அவரே பிரஸில் சொல்லிக்கிறாரு. ஆனால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கை வந்து இழந்திருக்கிறது. அதை தான் சொல்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சி துவக்கப்பட்ட மும்பையிலேயே 5வது இடத்துக்கு போயிடுச்சு என்பதாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்போ இதுவும் தப்பு வந்து காங்கிரஸ் கட்சியோட தப்பா இல்லை பாஜகவோட தப்பா? இதில் அதாவது காங்கிரஸ் ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி, இதில் பல்வேறு எல்லாத்துக்கும் இப்போ காங்கிரஸில் யார் வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். அது எங்களுக்கு பொது வழியிலேயே சொல்லிடுறாங்க.
பார்ட்டி மீட்டிங்கில் கருத்து வேறு காந்திக்கு எதிராக தீர்மானம் போட்டு காந்தியை வந்து தேர்தலில் வந்து காந்திக்கு எதிரான அவர் நிற்க வச்சாலேயே தோக்கடித்தாங்க. ஆனால் அவுட் ஆஃப் இது வரும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு காங்கிரஸில் இது பண்ணுவாங்க. இதுதான் ஜனநாயகம், சரி டெமோக்ரஸி. இவர் சொல்கிற மணிப்பூர்லேயோ அல்லது மற்ற மாநிலத்திலேயோ பிஜேபி வந்து மக்களை சந்தித்து வாக்குகளை பெற வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை சேர்ந்து கோவாவிலையும் மணிப்பூர்லேயும் சூழ்ச்சி, அதாவது பண அரசியல், அதிகார அரசியல், இதை செஞ்சு தான் அவர் ஜெயிச்சுக்கிட்டு வர்றார வழியே வந்த பின்னாடி எந்த ஏணி ஏறி வந்தோமோ அந்த ஏணியை தான் முதல்ல போட்டு தள்ளி க்ளோஸ் பண்ணுவார். இது மோடி. இது வந்து முதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த வளர்ந்த கட்சி தப்பு செய்யுதுன்னு பார்க்குறாரு. தவறுகள் நடப்பது சகஜம். அப்படி பண்ணும்போது முதல்ல அதை பிரித்து அவங்கள டிவைட் பண்ணி இவங்க கூட கூட்டணி வச்சு இது பீகார் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? பீகாரில் வந்து நான் ஜெயிச்சுட்டு இதுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க எவ்வளோலாம் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஓட்டு திருட்டு நடந்து இது ராகுல் காந்தி ஒவ்வொரு பீரியட்லையும் இந்தந்த பகுதியில் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஆதாரபூர்வமாக நிரூபித்து கூட அதை மிகப்பெரிய வெற்றியாக அவங்க காமிச்சிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு இங்கேயும் அதாவது தமிழகத்தில் சமாச்சாரம் வேறு. இப்போ மற்ற மாநிலத்தினுடைய இந்த வாக்கு இது திருட்டுக்கோ தமிழகத்தில் அது பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் வலுவான கூட்டணி. எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே திமுக, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, எல்லாமே தேசிய கட்சி, ஸ்டேட் பார்ட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கானது. கொள்கை ரீதியான கூட்டணி. அங்கே வந்து கொள்ளை ரீதியான கூட்டணி. கொள்ளை அடித்தவன், தப்பு பண்ணவன், கொலை பண்ணினவன், நில ஆக்கிரமிப்பு பண்ணியவர்கள், பப்ளிக்கினுடைய அரசாங்க சொத்தை அபகரித்தவர்கள்லாம் அந்த கூட்டணி. ஒரு யார் அங்கே நியாயமான ஒரு கூட்டணி சொல்லுங்கள்? அங்கே இருக்கிற இப்போ ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாலும் சரி, சசிகலா ஜெயிலுக்கு போச்சு, தினகரன் ஜெயிலுக்கு போனார். இன்றைக்கி வரைக்கும் எல்லாத்து மேலே அன்புமணி மேலே இருக்குது, ஜிகே வாசன் மேலே கேஸ் இருக்குது. கேஸ் இல்லாத யாரும் அந்த கூட்டணியினுடைய தலைவர்களை சொல்லுங்கள். அப்போ நான் போதில்லை. இது வந்து அவன் இது மாதிரி யார் தப்பு செய்கிறாங்களோ இந்த ரெட்டலையை முடக்க சொல்லுங்கள் சார். இன்னும் பாதி பேர் ஜனங்களுக்கு எம்ஜிஆர் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான், ஜெயலலிதா இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெட்டலையை விட்டுட்டு பிஜேபி நீங்கள் சொல்லுங்க 10 சீட்டு வராது. இதுதான் உண்மை. இதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு வார்த்தையை வந்து அழுத்தி சொல்கிறாரு, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுன்னு சொல்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அதிமுக தலைமையில் பெரும்பான்மையோடு நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி வந்து பாஜக அரசாங்கம், பாஜக கூட்டணி அரசாங்கம் அமையும்னு சொல்கிறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு விமர்சகர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் தனித்தனியாக பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அங்கே மறுப்பு தெரிவித்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மேடைகளையே வந்து பாஜக அரசாங்கம் அமையும், பாஜக கூட்டணி அரசாங்கம் அமையும் மோடி பேசுகிறார். அப்போ அதுக்கெல்லாம் எந்த எதிர்வினையும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆற்ற முடியல. ஆக பாஜகவுடைய திட்டம் வெளிப்படையாக இருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அதற்கு எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பழனிசாமிக்கு தான் இந்த கேள்வி கேட்க வேணும். பழனிசாமி வந்து அதிமுக அங்கே பேசினவங்க எல்லாருமே தமிழகத்தில் பழனிசாமி தலைமையினுடைய ஆட்சி, பிரைம் மினிஸ்டர் தவிர மீதி எல்லோரும் அதான் பேசுனாங்க. பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான், மோடி மட்டும்தான் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அதுதான் நடக்க போகுது. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இவர்கள் நேரடியாக அதிமுகவை சேர்ந்த மட்டும் இல்லை, எதிர்கட்சிகள் கூட வருத்தப்படுறாங்க. அதிமுக நிலைமையை பார்த்து வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கிறதா, காங்கிரஸுக்கு இருக்குதா? கண்டிப்பாங்க. இது அதாவது நாங்கள் இல்லாட்டி போனால் அதிமுக இல்லை. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு வாழப்பாடியார் இல்லை அப்படின்னா அதிமுகன்னு ஒரு கட்சி அதுக்கப்புறம் இருந்திருக்காது. அப்படி இருந்த கட்சி இன்றைக்கி போய் யாருக்கிட்ட ஜெயலலிதானுடைய அம்மானுடைய இன்றைக்கி மேடையில் பேசின தினகரனும் சரி, அங்கே பேசினவங்க எல்லாம் பழனிசாமி உட்பட அம்மாவின் வழி வந்தவர்கள். அம்மா வந்து லேடியா மோடியான்னு கேட்டுச்சுல்ல, அதை மறந்த ஸ்லோகத்தை மறந்துட்டாங்களா அவங்க? அதனால இப்போ அவரு ஒரு துரோகினார், அதே மறந்துட்டு எல்லாம் 420 துரோகி எல்லாமே அங்கே தானே இருக்கிற மொத்த உருவம். இல்லை, ஒரு மாதத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்களே, மோதிட்டாங்களா? ஒரு மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு இணைஞ்சிட்டாங்க. அதாவது மாணிக் தாகூர் அவர்கள் சொன்னது போல் சிபிஐ மட்டும் இல்லை, இடி இருக்குது. இப்போ புதுசாக தணிக்கை குழுவை சேர்த்துருக்குறாங்க எல்லாம். இது முடிஞ்சால் இன்னும் வேறு ஏதாச்சும் இந்த போலீஸை மிலிட்ரி கூட கொண்டு வந்து நிறுத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மோடி தயாராகுவார். மோடியை பொறுத்தவரைக்கும் எந்த ரூபத்திலேயாவது
தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய பேச்சு செயல் ஒட்டுமொத்த முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அங்கே இருக்குது. அதை பழனிசாமி தான் தெளிவுபடுத்துவாங்க. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னது போல் சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு விழுக்காடு அல்லது மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அவங்க வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. ஆக குறைந்தபட்ச உதவியோடு கூட பாஜக வந்து ஒரு கணிசமான ஒரு இடங்களை பெற்றுவிடும். ஆட்சி அமைக்கிறது இயலாது என்பது போல விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கணிசமான இடங்களை கைப்பற்றுவதற்கு டபுள் டிஜிட்டில் பாஜக வந்துடும் என்பது போலலாம் வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பச்சைமுத்து யார்? அவர் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியத்திலிருந்து ஒரு கட்சி தொடங்கி வந்தவரா? இல்லை. ஏசி சண்முகம் அதே மாதிரி தான், அதே மாதிரி வாசன், அதே மாதிரி அன்புமணி, அதே மாதிரி நம்மளுடைய பூவை ஜெகன்மூர்த்தி, இத்தனை பேருமே ஒரு 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 பாரம்பரியமான அரசியல் கிடையாது. இவர்களெல்லாம் வியாபாரிகள், நாட்டில் கொள்ளையடிச்சிட்டு அதை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் வந்தவர். வாசன் இத்தனை நாள் இல்லை, பணபலம் கொண்டவர்களாகவும் இருக்காங்க இல்லையா? பணபலம் ஒன்று தேர்தலுக்கு செலவு பண்ணுறது முக்கியமான. உங்களுக்கு ஞாபகம் தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் கோயாங்க திண்டிவனத்தில் ஜெயிச்சிருப்பார். சாதாரண திருக்குறள் முன்னுசாமிக்கிட்ட அந்த காலத்திலேயே வந்து ஃப்ளைட்டில் இருந்து நோட்டீஸை போட்டு கோயாங்காவை எதிர்த்து நின்றவர் திருக்குறள் முன்னுசாமிகிட்ட அவர் தோத்தார். அதனால் பணம் வச்சுக்கிட்டு இருந்தால் ஜெயிச்சிட முடியாது. கட்டமைப்பு இல்லை, கட்சி இல்லை. நீங்கள் பணம் கொண்டுகிட்டு போய் அப்படி இருந்தால் அவர் ஜெயிச்சிருக்கணுமில்ல. பெரம்பலூரில் ஏன் ஜெயிக்கல? பணம் வச்சு எத்தனை 1000 கோடி வேணாலும் அவங்க செலவு பண்ண முடியும். அன்புமணி இது தருமபுரியிலே ஜெயிக்க முடியல, அவங்க துணைவியாரும் ஜெயிக்க முடியல. வாசன் ஒரு நாளும் மக்கள்கிட்ட போக மாட்டார், போனாலும் ஜெயிக்க முடியாது. அவங்க அப்பாவே ஒரே ஒரு தடவை நின்று ஒரு சொற்ப ஓட்டில் கலைஞரனுடைய தயவில் வெற்றி பெற்றார் கபிஸ்தல அவங்க ஊரில். அதனால் அந்த அணியில் இருக்கிறவங்க ஒரு தலைவராக கிடையாது. இது எஸ்யா ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கம்பெனியினுடைய எம்டியாக இருக்கிறாங்க. அந்த எம்டிங்களுக்கு பணத்தை கொடுத்து பணம் வாங்கிக்கிட்டு ஒரு இமேஜ் மோடியை பொறுத்தளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் இது ஒரு என்டிஏ கூட்டணி அப்படின்னு காமிக்கிறதுக்கு அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் அவர்கள் ஒரு தனியாக நின்று சிங்கிள் ஓட்டு வாங்க முடியாது. ஜல்லிக்கட்டை பாதுகாத்ததே வந்து பாஜக தலைமையிலான அரசு தான் அப்படிங்கிற மாதிரி பெருமை கொண்டாடுறாரு. அது எப்படி? அதாவது ஜல்லிக்கட்டு இஷ்யூ நடக்கின்ற போது, அதாவது மிருகத்தை இப்போ சினிமா போடுறாங்க சார். என்ன போடுறான் ஸ்க்ரீனில்? மிருகங்கள் இதில் வதைக்கப்படுவதில்லை அப்படின்னு போடுறான். இந்த காலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வதைக்கிறீங்களா இல்லையா? இது ஒரு இஷ்யூ ஆகுது. ஒருத்தர் கேஸை போடுறான், அந்த கேஸின் மீது அரசு நடவடிக்கை எடுக்குது. அப்போ வந்து இது நடக்காட்டி போனால் ஒரு சாரார் பாதிக்கப்படுவான், நடத்தினா மிருகங்கள் பாதிக்கப்படுது. ஆனால் அப்போ இந்த நம்மளுடைய சஞ்சய் காந்தி, மேனகா காந்தியெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இதெல்லாம் திட்டமிட்டு இந்த ஊழல் நடக்கின்ற போது எப்படி ஹசாரே வந்தார், எப்படி இவருங்க வந்தாங்க, இந்த அம்மா வந்துச்சு, எல்லாம் வந்தாங்க. இப்போ யார் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. நாங்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தோம், நாங்கள் உணவு உறுதி திட்டத்தை கொண்டு வந்தோம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தோம், ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தோம். இங்கே காஞ்சிபுரம் டு சென்னை வரைக்கும் இருக்கிற அத்தனை இண்டஸ்ட்ரியும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்தது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அது இதெல்லாம் குற்றச்சாட்டு வந்து குற்றச்சாட்டு. அதாவது இது எல்லாம் இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் கொண்டு வந்தது. இந்த உலகமே பொருளாதாரத்தில் வீழ்ந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலம், நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் குளோபலைசேஷனை கொண்டு வரும்போதும் இந்த நாட்டில் இருக்கிறவெல்லாம் எதிர்த்தான். ஆனால் அதையெல்லாம் மீறி கொண்டு வந்தாங்க. ராஜீவ்காந்தி கம்ப்யூட்டரை கொண்டுகிட்டு வரும்போதும் எதிர்த்தான். ஆனால் இப்போ என்ஜாய் பண்ணுறது சாதாரண மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். இங்கே இருக்கிற மகாபலிபுரம் வரைக்கும் இருக்கிற கணனி இண்டஸ்ட்ரீஸு, செங்கல்பட்டுலேருந்து சென்னை வரை இருக்கிற இண்டஸ்ட்ரீஸு, இது எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது. இப்போ இதில் முக்கியமான விஷயம்னா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பிரதமர் மோடியும் பாஜகவும் இடி, சிபிஐ போன்றவற்றை ஆயுதமாக பயன்படுத்துகிறது. அதனுடைய மற்றும் ஒரு ஆயுதம் தான் வந்து சென்சார் போர்டு என்று சொன்னீங்க. இப்போ சென்சார் போர்டு மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக, நடிகராக விஜய் அவர்கள் இருக்கிறார். இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்தது. ராகுல் காந்தி உட்பட பல பேர் வந்து காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்க. திருத்தம் அந்த படத்துக்கு, ஜனநாயக படத்துக்கு அதை வந்து அதில் வந்து மோடிக்கு அவர் எதிராக இருந்தால் முந்தா நேற்று ராத்திரியே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மோடிக்கு ஆதரவாக விஜய் போகிறாரு, அந்த கூட்டணியில் இருக்கிறாருன்னா எந்த தடையும் யாரும் விதிக்க முடியாது.
ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணது வந்து ஜனநாயகத்திற்கு குரல் கொடுத்தார வழிய தனிப்பட்ட விஜய்க்காக இல்லை. எங்கெல்லாம் ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறதோ, மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே குரல் கொடுத்தார். நிறைய திரைப்படங்கள் வந்து இது போன்ற நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றன. ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கவனத்தை ஈர்த்தது ஜனநாயகம். இல்லை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கூட எங்களை திட்டிக்கிட்டா இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி தாவே கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கூட சில பேர் பேசுகிறாங்க. அதை ஒட்டி இந்த கருத்து வந்து பேசப்படுகிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களை கட்சி துவங்க வைத்ததே பாஜக தான், விஜய் அவர்களுக்கு பின்னணியில் பாஜக தான் இருக்குது என்பது போல விமர்சனங்கள் வந்து ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ இதில் ஜனநாயகம் திரைப்படத்தில் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரா, இல்லை பாஜக எதிராக இருக்கிறாரா? அதாவது விஜய் முதல் கூட்டத்திலேயே தெளிவாக சொல்லிவிட்டார், மோடிக்கு எதிராக குரல் கொடுத்து விட்டார். ஆனால் ஈரோடு கூட்டத்திலலாம் வந்து பாஜக பற்றி பேசலையே. இல்லை அது நீங்கள் அப்போ கரூரில் கேஸை போட்டு சிபிஐ அதாவது தானாக போய் மாட்டின மாதிரி இவங்க கோர்ட்டில் இவங்க என்னமோ எதிர்பார்க்குற மாதிரி. அது நான் கூட கரூர் நேராக போய் விசிட் பண்ணோம். அங்கே பப்ளிக்கு கேட்டால் காலையிலேருந்து 9 மணியிலிருந்து அவன் டான்ஸ் ஆடி மரத்து மேலே ஏறி குதிச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு கூட்டம் வந்தது. இந்த 3 மணிக்கு மேலே வந்த கூட்டம் காலையிலேருந்து ஆடிட்டு இருந்த கூட்டத்தை தள்ளி வச்சு அப்புறம் 7 மணிக்கு அவர் கூட ஒரு கூட்டம் வரும்போது பயங்கர இடம் நெருக்கடியாச்சு. இப்போ நானே சார் மாவட்ட தலைவராக இருக்கிறோம், போய் பர்மிஷன் கேட்டால் முதல்ல எவ்வளோ பேர் வருவாங்க, அதுக்கு எந்த இடம் போதும், இல்லாட்டி பண்ணி நீங்கள் வேறு இடம் வைங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அது ஆதரவாகவும் இருக்கலாம், எதிர்ப்பாகவும் இருக்கலாம். நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே பல இன்னல்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அங்கே கோவப்பட்டு கூட இருக்கோம் திமுக மேலே. ஆனால் இப்போ கூட இப்போ நீங்கள் வந்து மோடி அவர்களுக்கு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீப்பதை ஏந்தி போராட்டம்லாம் நடத்துறீங்க. அதுக்கெல்லாம் போலீஸ்காரங்க வந்து அனுமதி கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல, பலூன்லாம் பறக்க விட்டீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. அது வந்து ஒரு கட்டுப்பாடுக்கு உள்ள போலீஸ் நடவடிக்கை எடுக்குது. அது மாதிரி அங்கே அந்த இதில் இல்லை, இந்த இது விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டார் விஜய். இப்போ இதில் பாஜக கைக்குள்ள இருக்காரா? பாஜக அதாவதுங்க அவர் வந்து காங்கிரஸில் சேரத்துக்கு வந்து கேட்டார், கூட்டணி வச்சுக்கலான்னு வந்து கேட்டார். ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணார். அதெல்லாம் அரசியல் ரீதியாக இது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ராகுல் காந்தி சந்திச்சாரா? முதல் இப்போ இல்லை, இதெல்லாம் 5 இயர்ஸ் பேக். போன தடவை யூத் காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்து பேசினாங்க. அவர் நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இது அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் கூட இம்மீடியட்டாக பேசினார். அது மனிதாபிமானம். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸினுடைய பிரச்சனையே என்னன்னா, நாங்கள் உண்மைக்கு ஏதாச்சும் பேச போய் நாங்கள் விஷமாக மாட்டிப்போம். இது இப்போ வந்து இந்த கூட்டணியில் எங்கள் கட்சியிலே இருக்கிற சில துரோகிகள் இதை பற்றி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேறு சமாச்சாரம். ஆனால் மோடி வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசலான்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, விஜயை வந்து இன்றைக்கி ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டிஎம்கே விட்டு வைகோ வரும்போது மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு, மிகப்பெரிய செல்வாக்காக இருந்துச்சு, ஜெயிக்க முடியல. விஜயகாந்த் வந்தார், ஜெயிக்க முடியல. அதே மாதிரி இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இப்போ ஒரு மீட்டிங்கவே அவங்களால சரியாக பண்ண முடியாதவங்க வந்து ஒரு நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? எலெக்ஷன்னா ஒரு கட்டமைப்பு வேணும், இந்த கட்டமைப்பை உருவாக்க வேணும். இதுக்கான வேலையை செஞ்சணும். அதை விட்டு நம்ம ஆட்கள் போய் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது. இதை மோடி மிக முக்கியமான ஒரு கடமை வந்து அசுரபலத்தோடு பாஜக தமிழ்நாட்டில் உள்ளே நுழைய முயற்சிக்கிறது. அதை எதிர்க்க வேண்டும். அது திமுகவோட இணைந்து எதிர்க்க முடியும். அப்படிதான் முக்கியமான முடிவாக இருக்குது. அது அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ கட்டுப்படுத்தி போகணும். நல்லது சார். இந்த நிகழ்ச்சி வரைந்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த சார் நன்றி சார். வசந்த நன்றி.